ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சும்மா இருக்கிறோம். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் செய்ய போகிறது ஒரு கேக். இந்த கேக் வந்து ரம்ப இலை வச்சு செய்கிற கேக். நல்ல டேஸ்ட், அதே நேரத்தில் நல்ல சத்து, நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த கேக். இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேணுமென்றதுக்காக தான் இந்த ரம்ப இலை கேக்கை உங்களுக்கு செய்கிறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண வர்ற முதலாவது ஆப்ஷன் ஓல்ன்ற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இந்த கேக்குக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இது வந்து கேக் ஃப்ளவர், இது கேக்குக்கான மா. இது 200 கிராம் கேக் மா எடுத்துருக்கிறேன். இங்கே 8 முட்டை எடுத்துருக்கிறேன். 8 முட்டை. இங்கே 130 கிராம் கேசு சுகர் எடுத்துருக்கிறேன். சரியா? இங்கே கொஞ்சம் சாமான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஆயில் எடுத்துருக்கிறேன். இந்த ஆயில் வந்து 90 ml 90 ml ஆயில் எடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே கோகனட் மில்க் எடுத்துருக்கிறேன். இந்த கோகனட் மில்க் 50 ml எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லெமன் எடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் ரம்ப இலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இந்த ரம்ப இலையை வந்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. இந்த ரம்ப இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. இது வந்து இந்த டயபெட்டிக் ஆக்கள், மற்றது ஹை ப்ரெஷர் இருக்கிற ஆக்கள், இந்த மாதிரியான ஆக்களெல்லாம் இந்த ரம்ப இலையை சாப்பிட்ற நேரத்தில் இதில் வந்து அவங்களுக்கு கூட பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ நான் இந்த ரம்ப இலையை அரைச்சிட்டேன்னு பாருங்கள். இதை அரைச்சதை நாங்கள் அப்படி வடித்து எடுத்துக்கொள்ளணும். 150 ml வர வேணும் இது வடித்து. இப்போ நீங்கள் இது அரைச்சிட்டு இப்படி வடிக்கிற நேரத்துலையே உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு மணம் வரும். நீங்கள் வந்து இந்த லிக்விடாக போடுறதெல்லாம் சரியான குவான்டிட்டியில் போடணும், இல்லைன்னா கேக் வந்து உங்களுக்கு பேக் ஆகாது. எல்லா அளவுகளும் நான் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அளவுகள் எல்லாம் வந்து நீங்கள் சரியாக போட வேணும். நல்லா இந்த ஜூஸை வந்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜூஸே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இந்த கலரில் தான் இந்த கேக் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரம்ப இலையோட ஜூஸ் வந்து 150 ml நான் அளந்து எடுத்துட்டு இந்த முட்டையை வந்து செப்பரேட் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஒரு மெத்தட், இந்த முட்டையை மெதுவாக உடைச்சிட்டு அதை அப்படியே மெதுவாக அப்படியே கையில் பிடிச்சி கொண்டு இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த மஞ்சள் கரு வந்து செப்பரேட் ஆனோடனே அதை இன்னொரு பவுலுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த 8 முட்டையோட மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு இவ்வளவு நான் செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த முதல்ல இந்த மஞ்சள் கரு உங்களை இந்த வெள்ளைக்கருவை வந்து தனியாக வச்சுக்கொள்ளுங்க. அதை திரும்ப பார்க்கலாம். இந்த மஞ்சள் கருவுக்கு முதல்ல நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த எண்ணெய் ஆயில், இந்த எந்த ஆயிலும் நீங்கள் போடலாம். இந்த முட்டை மஞ்சள் கருவை இப்படி கொஞ்சமாக இப்படியே கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது ஒரே சைடுக்கு தான் இதை அடிக்க வேணும். மாற்றி மாற்றி இப்படியும் இப்படியும் அடிச்சிடாதீங்க. ஒரே சைடுக்கு தான் இதை அடிக்கணும். இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயிலை ஊற்றுவோம். இது 90 ml ஆயில். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிங்க. ஒரே நேரத்துக்கு அப்படியே ஊற்றிட்டா அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிக்கொள்ளாது. இந்த கேக்குக்குள்ளே நாங்கள் பட்டர் எல்லாம் போடலை. பட்டருக்கு பதிலாக இந்த ஆயில் தான் சேர்க்குறோம். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். சாஃப்ட் வந்து நல்ல சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே ஃபுல்லாக இதை அடித்து எடுக்க வேணும். இப்போ எல்லா எண்ணெயும் நான் சேர்த்துட்டு அதை அடித்து எடுத்துக்கொள்வேன். இதை எக் பீட்டராலெல்லாம் அடிச்சிடாதீங்க. அடித்தா இது கொஞ்சம் சரியாக வராது. இப்போ அதை எண்ணெய் சேர்த்து முடிச்சுட்டோம். எண்ணெய்க்கு பிறகு நாங்கள் இனி கோகனட் மில்க், தேங்காய் பால் 50 ml போட்டுக்கிறோம். இப்போ இந்த முட்டையில் மஞ்சள் கரு, எண்ணெய், அதோட தேங்காய் பால் இவ்வளவும் சேர்த்து நல்ல வடிவாக இதை அடித்து கொள்கிறோம்.
இது இப்படி மிக்ஸ் ஆகி கொண்டு வார நேரத்தில் இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற 150 ml இந்த ரம்பையில் ஜூஸை ஊற்றுறோம். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் இனி இந்த வெள்ளைக்கருவை பார்க்க வேணும். இப்போ நான் வெள்ளைக்கருவை ஒரு பஞ்சு மாதிரி அடித்து எடுக்கணும். வந்துட்டு அதுக்குள்ள நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் லெமன் விடுகிறேன் பாருங்க. லெமனையும் விட்டு நல்ல வடிவாக இதை அடிச்சுக்கொள்ளலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த ஒயிட் யோக் அதாவது வெள்ளைக்கருவை நல்ல வடிவாக அடித்து எடுத்துட்டேன்னு பாருங்க. இப்போ இந்த ஒயிட் யோக் வந்து இங்கே ஒரு சைடில் இருக்கட்டும். அதே நேரத்தில் இங்கே நாங்கள் அடித்து வச்சுருக்கிற எங்களுடைய இந்த ரம்பையில் ஆயில், அதே நேரத்தில் கோகோனட் மில்க் இதை அடித்து வச்சுருக்கோம். இதுக்குள்ளே நாங்கள் இந்த கேக் மாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே நேரத்துக்கு கவுத்து கொட்டாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுங்க. சுற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரே பக்கத்துக்கு இதை அப்படியே திருப்பி எடுக்க வேணும். அப்படியே மிக்ஸ் ஆகி வருது. அந்த கலரும் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கும். இது பேக்காகி கொண்டு வார நேரத்துலையே நல்ல ஒரு மணம் வரும். அப்படியே ஃபுல்லாக போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு கொஞ்சமாக உப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இது நான் சேர்க்குறது பேக்கிங் பவுடர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இவ்வளவு தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரே பக்கத்துக்கு இது அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். உங்களுடைய அவனை வந்து 160 டிகிரி அவனோட டெம்பரேச்சர் 160 டிகிரியில் அந்த டெம்பரேச்சரை வச்சுக்கொள்ளுங்க. 50 மினிட்ஸுக்கு பேக் பண்ணால் காணும். கிறிஸ்மஸ் டைமில் வந்து விதமான கேக் செய்ய வேணுமென்று விரும்புனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரம்பையில் கேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்ல பெரியவங்களே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல சத்து இது. அதனால தான் இந்த கேக்கை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட வேணுமென்றதுக்காக இந்த வ்ளாகை வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இப்படி எல்லாமே வந்து நல்லா இந்த கட்டிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா அது சேர்ந்து கொள்ள வேணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற நேரத்துலையே உங்களுக்கு இந்த ரம்பையிலையோட மணம் வந்து வரும். இப்போ நான் எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு சின்ன கட்டியும் இல்லாத மாதிரியாக நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துட்டேன். இதுக்கு பிறகு நாங்கள் இங்கே அடித்து வச்சுருக்கிற இந்த ஒயிட் யோக் வெள்ளைக்கருவும் அதே நேரத்தில் சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து வச்சுனாங்க. அதை இதோட இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணும். இது நீங்கள் இந்த மாதிரி வெள்ளைக்கருவை இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் இந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்ல வடிவாக இருக்கும். நல்ல சாஃப்டாக வரும் இந்த கேக். தனித்தனியாக மஞ்சள் கரு வெள்ளைக்கருண்டு அடிக்கிற நேரத்தில் நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த கேக். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஒரே மட்டாக போடாமல். இதுக்குள்ளே வந்து இந்த லெமனை போடுற நேரத்தில் அதோட கலர் மாறாத ஒரு தன்மையை வந்து அது கொடுக்கும். இப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ரம்பையில். அதனால் இந்த ரம்பையில் கேக் பெரிய ஆட்கள் கூட இதை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி அந்த பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த வெள்ளைக்கரு. இது நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்திலே வந்து ட்ரேயும் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் அவனையும் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் கேக் வந்து டக் அண்ட் பேக் ஆகும். அவன் ஒன்றில் இருக்க வேணும் இந்த நேரத்தில்.
கேக் பீட்டரில் அடிக்க வலிக்கிடாதீங்க, இந்த மாதிரி கையால் அப்படியே அடிக்க வேணும். நான் இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன்னு பாருங்கள். இதுக்குள்ளே எந்த கட்டிகளும் இல்லாமல் அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு கேக் ட்ரேயில் ஊற்றுவோம். நான் கேக் ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாட்டமில் அந்த கேக் ஒரு பேப்பர் ஒன்று போட்டு இதை வந்து நான் இதுக்குள்ளே ஊற்றுறேன்னு பாருங்கள். இது அப்படியே நல்ல வடிவாக பொங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு ஸ்பொஞ்சியாக வரும். இப்போ நான் இதை ட்ரேக்குள்ளே போட்டுட்டேன்னு பாருங்கள். போட்டுட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு இந்த டூத் பிக்கால் இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கேக் ரெடி. இதை நாங்கள் 160 டிகிரியில் ஒரு 50 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுப்போம். இப்போ நான் இந்த கேக்கை பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன் பாருங்கள். இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ தான் நான் அவனுக்குள்ளேருந்து ரக்குனது. இதை வந்து இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் வச்சு இதை அப்சைட் டவுனாக இதில் நாங்கள் வைக்க வேணும். அப்போ தான் இது வந்து நல்ல வடிவாக நல்ல ஸ்பொஞ்சியாக நல்ல பெரியதாக வரும். இதை வந்து இப்போ அப்சைட் டவுனாக இதில் வைப்போம். இப்போ இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் வச்சு இந்த 2 எட்ஜ்லையும் வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி வச்சு இதை அப்சைட் டவுனாக இந்த கேக்கை வந்து விடுங்க. இது சூடாக இருக்குது. இது ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி விடுங்க. அப்போ தான் வந்து இது நல்ல பெரிய அந்த ஃப்ளஃபியாக இது நல்ல சாஃப்டாக அது அப்படியே வந்து இருக்கும். இந்த மாதிரி அப்சைட் டவுனாக இந்த கேக்கை வைக்கணும். இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறிட்டுது பாருங்கள். நான் கை வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை வந்து ஒருக்கா நாங்கள் நிமித்தி கொள்ளுவோம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல ஸ்பொஞ்சியாக வந்திருக்கு. அப்படி ஒரு தடவை இந்த சைடில் ஒரு தடவை நல்லா இதை அப்படி எடுத்துட்டு இந்த கேக்கை நாங்கள் எடுப்போம். பாருங்க எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இது இப்போ இந்த கீழ் இந்த பாட்டம் ஒரு தடவை எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டு நாங்கள் பேப்பர் போட்டுட்டு தான் வச்சோம். நாங்கள் அந்த பேப்பரையும் ஒரு தடவை பிடிச்சி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இந்த கேக் வந்திருக்குன்னு பாருங்க. நான் இதில் ஒரு பீஸாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்னு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ ஒரு சாஃப்டான கேக் பார்த்தீங்களா. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இனிப்பு அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல டேஸ்டான கேக். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறோம். until then, goodbye.